தரத்தரன்னு ஏத்துங்கன்னு சொல்லி பேண்ட் எல்லாம் கிழிச்சு மானபங்கப்படுத்துற மாதிரி ஆசிரியர்களை ஒரு எந்த அளவிற்கு கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு இவர்கள் கொச்சைப்படுத்துறாங்க. இதுதான் சமூக நீதியா? இதுதான் ஒரு திராவிட மாடல் அரசா? எங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. முதலமைச்சர் வந்ததே எங்களை கையை பிடிச்சு சொன்னது உண்மையா பொய்யா? முதலமைச்சரை நாங்க ஏமாத்துறதுக்காக, ஓட்டு போடுறதுக்காக நாங்க ஏமாத்துறோம்னு சொல்லுங்க. நாங்க எங்க போராட்டத்தை முடிக்கிறோங்க. ஓட்டு வாங்குறதுக்காக, ஆட்சிக்கு வர்றதுக்காக நாங்க ஏமாத்துறோம்னு சொல்லுங்க. நாங்க போராட்டத்தை முடிக்கிறோங்க. எங்களை எந்த அளவிற்கு ஒரு கீழ்த்தரமா நடத்த முடியுமோ, பெண் ஆசிரியர்கள், ஆண் ஆசிரியர்கள் நிர்வாணப்படுத்துற அளவுக்கு அரை நிர்வாணப்படுத்தி இன்னைக்கு அவங்க அடிச்சு துன்புறுத்தி கைது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஆட்சியா அல்லது இது எங்களுக்கு வேற எதுன்னே தெரியல. இது ஏதோ கடந்த காலங்களில் இந்திரா காந்தி காலங்களில் போடப்பட்ட மிஸ்ஸா காலத்தை விட மோசமா இருக்கு. இது ஜனநாயகம் கிடையாது. தமிழ்நாட்டில் இப்ப ஜனநாயக ஆட்சி நடைபெறது கிடையாது. இது முழுவதுமாக அடக்குமுறை ஆட்சி, பாசிச ஆட்சி தான். இது மாதிரி தொடர்ந்து செய்யறது தமிழக அரசுக்கு நல்லது கிடையாது. இத்தனை நாள் நாங்கள் உங்களுக்காக உங்களோடு நின்றோம். ஆசிரியர்கள் இத்தனை நாள் உங்களோடு நின்றுருக்கோம். அதுக்கு கிடைச்ச பரிசாதாங்க நாங்கள் இதை நினைச்சுக்கிறோம். இதை ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் பார்க்குது, இந்திய சமூகமும் பார்க்குது. இதை திராவிட மாடல்னு சொல்லி நீங்க பெருமையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதை எத்தனை நாள் நீங்க பேச போறீங்கன்னு தெரியல. இதற்கு பதில் விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த காலத்துல இது போன்ற அராஜக போக்கு நாங்க 16 வருஷமா அகிம்சை வழியில போராடிக்கிட்டு இருக்கோம். இதுதான் முதல் முறையா இந்த தடவை காவல்துறையினர் இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு அரசோட முகத்தை காட்டுறாங்க. இது தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த சமூகமும் போராடக்கூடாது. இங்க அதிபர் ஆட்சியும் இங்க அடக்குமுறை ஆட்சியும் நடக்குது. இதுக்கு மேல யாரும் போராட வரக்கூடாதுன்றத தடுக்கிற விதமா தான் இருக்கு. இதே கூட்டணி கட்சிகள் கடந்த காலங்களில் அத்தனை முறை அறிக்கை கொடுத்தாங்க. இதே திமுக அரசோட கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு இருக்கிற இடம் தெரியல. அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. கம்யூனிஸ்டுகள் எங்களுக்கு இதுவரையிலும் கடந்த ஆட்சி வரையிலும் குரல் கொடுத்தாங்க. இந்த ஆட்சி வந்தோடனே அமைதியாயிட்டாங்க. இதுதான் கம்யூனிசமா? இதுதான் பிடல் காஸ்ட்ரோமோ இவங்களுக்கு சொன்னதா? ஸ்டாரல் மார்க்சிஸ்ட் ஸ்டாலின் எல்லாம் சொன்னதா? எங்கே உனக்கு அநீதி இழைக்கப்படுகிறதோ அங்கே நான் உனக்காக நிற்பேன்னு சொன்னதுதான் பிடல் காஸ்ட்ரோவும் காரல் மார்க்ஸ். ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாயை கூட திறக்கல. தோழமை கட்சிகள் யாரும் வாயை திறக்கல. இதுதான் ஜனநாயகமா? நீங்க அடக்குமுறையை ஏவி நீங்க ஒரு பிரச்சனையை முடிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா முடியாது. எங்களை ஏத்தி பஸ்ஸை வச்சு ஏத்தி எங்களை அடிச்சு கொண்டால் கூட எங்களை போராட்டம் முடியாது. தொடர்ந்து போராட்டத்தை நடத்திக்கிட்டே தான் நாங்க இருப்போம். எங்களுக்கு பிரச்சனை முடிவுக்கு வர வரை இன்னும் நீங்க எத்தனை அடக்குமுறையில கையாண்டாலும் நாங்க போராட்டத்தை தொடரும்.